2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது. மொத்தம் 139 பேருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதற்கட்டமாக 71 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அஜித்குமார் பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து பெற்றுக் கொண்டார். श्री एस अजित कुमार कला फिल्म अभिनय. தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா கலைத்துறையில் சிறந்த பங்களிப்பை ஆற்றியதற்காக பத்மபூஷன் விருதை பெற்றார். முன்னாள் ஹாக்கி வீரர் PR ஸ்ரீஜேஷுக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மபூஷன் விருதை வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்மஸ்ரீ விருதை பெற்றார். சமையல் கலை நிபுணர் தாமுவிற்கும் பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்டது. பத்ம விருது பெற்றது மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக கிரிக்கெட் வீரர் அஸ்வின், சமையல் கலைஞர் தாமு, ஸ்தபதி ராதாகிருஷ்ணன், தேவசேனாபதி ஆகியோர் கூறினர். ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு மொமெண்ட். யாருமே நான் இந்த அவார்ட்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கல, கிடைக்கும்னு எதிர்பார்க்கவும் இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாமல் விளையாடி ஒரு எக்ஸலன்ஸ் நோக்கி போனதுக்கான ஒரு ஜேர்னிக்கான கிடைச்ச ஒரு ஊதியமாக பார்க்குறேன். யாரெல்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த அவார்டு வாங்குறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தமிழ்நாட்டில் இருந்து நான் இருந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப பெருமையாக கருதுறேன். ஆக்சுவலாக இட் ரியலி வித்தவுட் சேஞ்ச் இந்த ஆஸ் என்ன சொல்றீங்க, தமிழ்நாடு ஒரு ஆள் இருந்து ஒரு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினது, அதுவும் கல்னரியில் வாங்கினது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் சாதாரணமாக வேற ஃபீல்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, கல்னரி ஃபீல்டில் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கிடைச்ச இந்த பத்மஸ்ரீ விருதானது டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் உள்ள அந்த 27 அடி உள்ள நடராஜருக்காக எனக்கு கிடைச்சது. ஏன்னா குறுகிய காலம் இதுவரைக்கும் உலகத்திலே இதுவரைக்கும் நடராஜர் சிலை உலகத்தில் பெருசு பண்ணது இல்லை. 27 அடி உயரம், 21 டன்னில் நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய குருநாதர் பண்ணது கன்னியாகுமரியில் உள்ள வள்ளுவர் சிலை, நான் பண்ணது தலைமையில் உள்ள சிலை. எனக்கு மறுபடியும் சொல்றேன், பாரத பிரதமர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.